வணக்கம். இது கோயம்புத்தூர் ஸ்ரீ இன்ஜினியரிங் ஹாலோ பிளாக் மெஷின் மேனுஃபேக்சர் ஃபேக்ட்ரி. இது நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, காங்கிரீட் பேன் மிக்சர் மிஷின் அந்த டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ அதிலே வந்து 4 டைப் பண்ணுறோம் நாங்கள். 250 கிலோ கெப்பாசிட்டி, 350 கிலோ கெப்பாசிட்டி, 500 கிலோ கெப்பாசிட்டி, 750 கிலோ கெப்பாசிட்டி. இப்போ இன்றைக்கி நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து 350 கிலோ கெப்பாசிட்டி காங்கிரீட் பேன் மிக்சர் மிஷின். இதோடைய வீடியோஸ் பார்க்குறீங்க. இதில் வந்து மொத்தம் 3 டைப் இருக்குது. 350 kgலே பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்டாண்டிங் இல்லாத டைப்பு. இது வித் ஸ்டாண்டிங் வித் ஹாப்பரோட வந்துடும். இதுவும் ஸ்டாண்டிங் வித் ஹாப்பரோட வந்துடும். ஏன் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹாலோ பிளாக் கலடிக்கக்கூடிய பேன் மிக்சர் மிஷின், அதுக்கு உண்டான மிக்ஸ் பண்ணக்கூடிய பேன் மிக்சர் மிஷின். இது உள்ளே பார்த்தீங்கன்னா 2 ரோலரும் 2 கையும் வந்துடும். இதுக்கு உள்ள 2 ரோலர் 2 கை இருக்கும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி. இது ஹாலோ பிளாக் கலடிக்கக்கூடியது. அதே பாருங்க, இந்த பேன் மிக்சர் பார்த்துட்டிங்கன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து 4 கை மட்டும்தான் இருக்கும். இது வந்து பேவர் பிளாக் மிக்ஸ் பண்ணக்கூடியது. ஒன்லி பேவர் பிளாக் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. இது அதுக்கு வந்து ரோலர் தேவையில்லை, 4 ஹேண்ட் இருந்தாலும் போதும். அது பக்காவாக மிக்ஸ் பண்ணி வெளியே தள்ளி வரும் உங்களுக்கு மெட்டீரியலில். அதே மாதிரி இதுக்கு கீழே வரக்கூடிய பிளேட்டுக்கு பார்த்தீங்கன்னா, பாட்டம் பிளேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10 mm பிளேட்ஸில் 2 பிளேட் போடுவோம். ஒன்று வெல்டட் பிளேட்டு, ஒன்று ஸ்க்ரூ பிளேட்டு. ஒன்றுக்கு ஸ்க்ரூ பண்ணி கழட்டி எடுக்கிற மாதிரி பிளேட்டு ஒன்று. அதே மாதிரி பண்ணுவோம். அதே போல் இதோடைய அவுட்புட் வந்து இந்த மாதிரி ஸ்டேரிங் கொடுத்துருவோம். மிக்சிங் பண்ணி வெளியே தள்ளும் போது நம்ம ஸ்டேரிங்கை திறந்துட்டோம்னா ரா மெட்டீரியல் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்து விழுந்துடும். இதுதான் மெத்தட் இதுக்கு. அப்புறம் இதனுடைய மோட்டர் பார்த்தீங்கன்னா கிராம்ப்டன் கிரீஸ் மோட்டர். வாங்க காட்டுறேன். இதனுடைய மோட்டர் பார்த்தீங்கன்னா 10 HP கிராம்ப்டன் கிரீஸ் மோட்டர் வந்துடும். அப்புறம் இது தூக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ராலிக் சிலிண்டர் ஒன்று வந்துடும். இந்த சைடில் ஒரு ஹைட்ராலிக் சிலிண்டர் ஒன்று வந்துடும். நாங்கள் இந்த சிலிண்டர் மவுண்டிங் பிளேட் எல்லாம் செக்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருப்போம். எல்லாமே ஹெவியாக கொடுத்துருப்போம். ஏன்னா இது மெயினான ஏரியா. நம்ம ரா மெட்டீரியல் தூக்கும் போது இது எதுவும் கட் ஆகிடக்கூடாது, பெண்ட் ஆகிடக்கூடாது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், இது கூட 10 mm பிளேட்ஸ் போட்டுருவோம் வித் லேசர் கட்டிங்கோட. போல்ட் நட்டு எல்லாமே டிவிஎஸ் போல்ட் நட்டு வித் லாக் நட்டோட போட்டுருவோம். இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் எல்லாம் ஹெவியாக இருக்கும். இந்த சேனல் ஆகட்டும், இந்த கிளீவிஸ் பீஸ் ஆகட்டும், எல்லாமே. அதே போல் இன்னொரு விஷயம் கூட இருக்குது. இந்த ஹாப்பரில் நம்ம வந்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஹாப்பருடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 250 கிலோ கெப்பாசிட்டி கொள்ளளவு. இந்த ஹாப்பருடைய கொள்ளளவு பார்த்தீங்கன்னா 250 கிலோ உள்ள நம்ம ரா மெட்டீரியல் போட வேண்டியிருக்கும். எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா 300 கிலோ 350 கிலோ போட்டுறாங்க. அதனால் இந்த ஹாப்பர் தாங்கிறதில்ல. 300 350 போடும்போது இந்த ஹாப்பர் தாங்காமல் போயிடும். ஆனால் இது வந்து 250 தான் போடணும். அப்படி போடும்போது இதில் நம்ம வந்து 2 தடவை போடணும். ரா மெட்டீரியல் போடுற போது 2 தடவை போடணும். 250, ஏன்னா இது 350 கெப்பாசிட்டி இல்லைங்களா. நம்ம போடும்போது நம்ம 2 ட்ரிப்பாக போட்டால் தான் நமக்கு வேலை ஈஸியாக இருக்கும். எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே ட்ரிப் போட்டுடலான்ட்டு ஒரே ஃபுல்லாக போட்டுடுறாங்க. அதனால் வந்து இந்த ஹாப்பர் தாங்கிறதில்ல. அது ஒரு பாயிண்ட்டுங்க. அப்படி 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இங்கே வாங்க. இது அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹைட்ராலிக் லிவர் வந்துடும். இந்த ஹாப்பரை தூக்குற மாதிரி இந்த ஹைட்ராலிக் லிவர் செக்ஷன் வந்துடும். இப்படியே தூக்குற மாதிரி அப்படி. அப்புறம் அதுக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு ஆயில் டேங்க், பவர் பேக்னு சொல்லுவாங்க. சின்ன ஒரு ஆயில் டேங்க், இது ஒரு டேங்க். இதுக்கும் அதே மாதிரி 10 mm பிளேட்ஸு 2 பிளேட் வந்துடும். அதே மாதிரி 2 ரோலரு 2 கை வந்துடும் மிக்சிங் பண்ணுற மாதிரி. இதுக்கு வந்து ஸ்டாண்டு வராது, அந்த மாதிரி வந்துடும். இதுக்கு இதனுடைய மோட்டர் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 7.5 HP மோட்டர் தான் போடுவேன். பாருங்க, அதுவும் கிராம்ப்டன் மோட்டர் தான். 7.5 HP மோட்டர் போட்டுருவேன். இந்த மோட்டருக்கும் இந்த கீர் பாஸுக்கும் ஒரு புள்ளியை மாட்டிடுவோம். அந்த புள்ளியில் வந்து 3 பெல்ட் போட்டுருவோம். நாங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 3 பெல்ட் போட்டுருவோம். இப்போ இந்த 2 பேன் மிக்சருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் கேட்டிங்கன்னா, நம்ம இந்த ஹாப்பர் போட்டுருக்கோம் இல்லையா, இதில் ஹாப்பர் இல்லாமல் இருக்குது. நம்ம ஹாப்பர் போட்டுக்கிட்டோம்னா வேலை செய்வது ரொம்ப ஈஸி. லேபர்ஸ் வேலை செய்யும்போது ரொம்ப ஈஸியாக வேலை செய்வாங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இப்போது ரா மெட்டீரியல் தூக்கி இப்படியே போட்டுக்குவாங்க. பக்கெட்டில் இப்படியே தூக்கி உள்ள போட்டுக்குவாங்க. ஆனால் இதில் அப்படி இல்லை. என்ன கேட்டிங்கன்னா, இப்போ சாதாரணமாக இங்கே தரையில் இருக்கு இல்லையா, இதுலேருந்து இன்னும் 2 அடி பெட்டு கட்டுவாங்க. உயரமாக கட்டும்போது இது மிக்சர் பேன் மிக்சர் இன்னும் 2 அடி மேலே போயிடும். அப்போ என்ன பண்ணுறாங்க லேபர்ஸ் வந்து ரா மெட்டீரியல் வந்து ரொம்ப தூக்கி போட வேண்டியது இருக்கும். மேலே ரொம்ப கைக்கு மேலே தூக்கி போடும்போது ஒரு தடவை போடும்போது பார்த்தீங்கன்னா 20-30 சட்டி போடுவாங்க. அப்போ அந்த 30 சட்டி போடும்போது அவங்க டயர்டாகிடுவாங்க. அதனால் மோஸ்ட்லி வந்து நீங்கள் இந்த மாதிரி ஹாப்பர் ட்ரை வாங்கிட்டீங்கன்னா வேலை செய்கிறது ரொம்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். லேபர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக வேலை செய்வாங்க. இப்போ நான் அந்த 350 kg பேன் மிக்சர் மிஷினை எப்படி ரன் பண்ணுறது நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். இப்போ நம்ம லைன் சப்ளை கொடுத்துட்டோம்.
இப்போ பார்த்தீங்க இல்லையா, ரன்னிங் எப்படி பார்த்துட்டீங்க இல்லையா, இந்த லிவர் தான், ஹைட்ராலிக் லிவர் தான். இது தூக்கிட்டோம்னா ஹாப்பர் மேலே எங்கேயே போயிட்டு வந்துடும். நம்ம ரா மெட்டீரியல் போட்டுட்டோம்னா அது தூக்கிடும். தூக்கி கொண்டு மேலே கொண்டு மெட்டீரியல் கொட்டி வந்துடும். கொட்டிட்டு வந்துட்டு நம்ம அவுட்புட் எடுக்கும்போது நான் முதல்ல சொன்ன இல்லைங்களா, இந்த அவுட்புட்டில் நம்ம ட்ராலியை வந்து நம்ம இங்கே நிறுத்திட்டு இது ஓப்பன் பண்ணோம்னா மெட்டீரியல் வந்து வெளியே விழுந்துகிட்டே இருக்கும். ரா மெட்டீரியல் நமக்கு தேவையான மெட்டீரியல் வெளியே வந்துடும். கிளியராக எல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுத்து இன்னொரு வாட்டி போகிற மாதிரி இருக்கும். வாங்க, இன்னொரு விஷயம் கூட இருக்குதுல்ல. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உள்ளுக்குள்ளே வரக்கூடிய பிளேடு இருக்கு இல்லைங்களா, 2 பிளேடு வரும். கீழே வந்து 10 mm பிளேட்ஸ் வரும். இது ரெண்டுமே வந்து சீக்கிரம் தேய்மானம் ஆகும். சீக்கிரம்னா ஒரு 1 yearல உங்களுக்கு தேய்மானம் ஆயிரும். சில நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, வாங்கிட்டு போய் அந்த உள்ளுக்குள்ளே வந்த பிளேட்டு மட்டும் மேலே என்ன பண்ணுறாங்கன்னா கிரைண்ட் கல் வெட்டி போட்டுடுறாங்க மேலே. அதே மாதிரி நீங்கள் மிஷின் வாங்கிட்டு போகும்போது இந்த பிளேடு 2 எக்ஸ்ட்ரா ஸ்பேர் வாங்கிட்டு போயிருங்க. இல்லாட்டி நீங்கள் லோக்கலே வந்து நீங்கள் தயாரம் பண்ணிக்கலாம். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஸ்பேர்ஸில் ஈஸியாக கிடச்சிடும் உங்களுக்கு. ஓகேங்க, இப்போ இது வரைக்கும் நம்ம மிஷினுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். மேலும் உங்களுக்கு வந்து இதனுடைய ரேட்டு கிளியராக தெரியணும், உங்களுக்கு வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிக்காக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பரை கொடுத்துட்றேன். எனக்கு கால் பண்ணுங்கள், தெளிவாக எல்லாமே சொல்லிடுறேன். இது வரைக்கும் பேன் மிக்சர் மிஷின் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.